இந்த விவாகரத்தில் அவங்க கேட்ட வந்து என்ன கேட்டாங்க, அதுக்கு நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலான்றது தான் கேள்வி. ஆனால் எதையுமே பண்ணவே இல்லை. அந்த ஜீவனாம்சம் எதுக்கு? இடைக்காலமாக ஜீவனாம்சமா, இல்லை நிரந்தரமாக ஒன் டைம் செட்டில்மெண்ட்டா, இல்லை மாதம் 35 கோடியா? ஜூன் மாதம் வந்து வழக்கு தள்ளி போட்டாச்சு. இப்போ அது வரைக்கும் நான் கேட்டேன் ஒரு ரிலீஃப், இடைக்காலமாக ஒரு என்ன சொல்ல, ஒரு ரிலீஃப் தூக்கி போடுவா, இதெல்லாம் ஜூன் மாதம் பார்த்துக்கலாம், ஜூன் மாதம் 10ஆம் தேதி 15ஆம் தேதி பார்த்துக்கலாம், கூட கிடையாது. இப்போ நமக்கு என்ன தேர்தல் வேலை, மற்ற வேலைகளை பாருங்க. 35 கோடி வந்து அவங்க வந்து கேட்டதாவோ அதான் கிடையாது. அவங்க அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு ஜூன் மாதம் தள்ளி வச்சுட்டாங்க. தேர்தலை சந்திச்சு ஒருவேளை தள்ளி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அது வேற இல்லாமல் இதுக்கு இந்த விவாகரத்து வழக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் இத்தனை கோடி கொடுத்து செட்டில் பண்ண ரெடி ஆயிருக்காரு, இந்த தரப்பு விளக்கம் கொடுத்துருக்காங்க, இந்த தரப்பு விளக்கம் கொடுத்துட்டாங்க, சங்கீதா அதை ஏற்றுக்க மறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பல விவாதங்கள் பல விமர்சனங்கள் வந்து எழுந்து வந்த நிலையில இது சம்பந்தமாக நம்ம சேனல் நேயர்களுக்காக பேச வந்து போகிறார் திரு சேகவார ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவரோட கேட்பது நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். விவாகரத்து வழக்கு வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இன்று வந்து அது விசாரணைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவர் 35 கோடி கொடுத்து செட்டில் பண்ண ரெடி ஆகிட்டாரு, விஜய் தரப்பு ஒத்துக்கொண்டதாக தகவல் விஜயே நேரடி அறிக்கை கொடுத்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, தகவல் அப்படின்றாங்க. இது யார் சொல்கிறாங்க இந்த தகவலை? இல்லை, இது ஊடகங்களில் கசிய விடக்கூடிய செய்தி சார். ஏன்னா இப்போது ஒரு பொதுவான பார்வையில் இந்த தனிப்பட்ட விஜயோட தனிப்பட்ட அந்த விவாகரத்து வழக்காக இருக்கட்டும், அல்லது திரிஷா குறித்து பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பர்சனல் லைஃப்னு சொல்கிறாங்க இல்லையா, தனிப்பட்ட வாழ்க்கை, இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கையை பாதிக்கலைன்னு சொன்னால் இப்படியெல்லாம் ஒரு செய்தியை வந்து கசிய விடணும்னு பொருள் கிடையாது. இப்போ விஜய்க்கு எப்படி வந்து ஒரு அரசியல் பொலிட்டிக்கலாக வந்து எப்படி ஒரு ஸ்டெப் டவுன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதாவுடைய வழக்கு தொடுத்து முதல்ல கரூர் சம்பவத்தில் கூட பார்த்தீங்கன்னா யாருமே மக்கள் இவரை வந்து தப்பாகவே நினைக்கவே இல்லை. அப்படி அந்த பாதிக்கப்பட்ட மக்களே இவருக்கு வந்து ஆதரவாக இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணானுங்க. அது உள்ளபடியே வந்து அப்படி உள்ள வந்து எதிர்ப்பு இல்லை, வந்து ஆதரவாக தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இவர் கரூரே போட்டிட்டு இருக்கலாமே. அந்த மக்கள், கரூர் மக்கள் இவ்வளோ சம்பவத்துக்கு பிறகு இவருக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா இவர் கரூரில் போட்டிட்டு இருக்கணும் இல்லையா? அப்போ அது வந்து கட்டமைக்கப்படுறது தான். ஆதரவு இருக்கிறா, இவருக்கு வந்து ஃபேவராக இருக்கிற மாதிரி. இழப்பு எப்பவுமே இழப்பு தான் சார் அந்த குடும்பத்துக்கு, சரிங்களா? அந்த 41 குடும்பத்துக்கு ஏற்படுற இழப்பு, அது காலத்துக்கும் வழி இருக்குது, அது வேற. அப்போ இந்த இடத்துல நான் கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து இவருக்கு வந்து திட்டமிட்டே கட்டமைக்கப்படுது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெரிய கல்ட்டு, இவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இவர் சினிமா பிம்பம், இவருக்கு பாதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து சங்கீதா அவர்கள் போட்ட வழக்கின் மூலமா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டெப் டவுன்ன்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா வந்து அடுத்த கட்டமாக இவர் என்ன செஞ்சிடணும், அவங்க வழக்கு தொடுத்தாங்க, அதோட போகுது. ஆனால் அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு வேலை பண்ணார் பார்த்தீங்களா, திரிஷா கூட்டிட்டு அந்த கல்யாணத்துக்கு வந்தார் பாருங்க. அப்போதான் எல்லாரும் செருப்பால் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒட்டுமொத்த ஊடகமும் செருப்பால் அடிச்சது இவரை. எல்லாருமே சொன்னாங்க இது வந்து ஒரு தலைவன் செய்யக்கூடிய வேலையாயுது. மனைவி கருத்து வேற்றுமையில அவங்க வந்து கலங்குறாங்க, கதறாங்க, கண்ணீர் விடுறாங்க. ஆனால் அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இதனால வந்து பார்த்தீங்கன்னா திரிஷாவுக்கும் சேர்ந்தே வந்து மார்க்கெட் கிடையாச்சு. சரி சார், இப்போ எனக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுது. என்னன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இவர் கட்சி ஆரம்பிச்சது இன்று வரை இவங்க பண்ணுற அலப்பறைகள், சேட்டைகள், இந்த சிலுமிஷங்கள், இந்த தற்கொலைத்தனங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். ஸோ இதெல்லாம் சங்கீதா பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? எல்லாமே அவங்க செய்தியெல்லாம் பார்த்துதான் இல்லை, பார்த்துட்டு அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இல்லை, அவங்க பார்த்து இருந்தா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இவங்க கூட நம்மளால வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படி தானே யோசிப்பாங்க. இப்போ அவங்க மீடியா வச்சு எப்படி கட்டமைக்கிறாங்க பாருங்க. அவங்க எப்படி இருக்கும், 35 கோடி வந்து அவங்க வந்து கேட்டதாவோ அதான் கிடையாது. அவங்க கேட்டது நான் நோட்டீஸை கொடுத்தது 250 கோடி கேட்டாங்க. 250 கோடி நான் கூட பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு சேர்த்து கேட்குறாங்க, பிள்ளைகளுக்கு சேர்த்து கேட்குறாங்க. ஏன்னா பிள்ளைகளை அவங்க வளர்க்கணுன்ற அந்த ஐடியா இருக்கிறதுனால அவங்க கேட்குறாங்க. இப்போ விஜய் தரப்புல ஒரு செய்தியை கசிய விடுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் 2 பிள்ளைகளும் அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. 35 கோடி வந்து மனைவி கொடுக்க சொன்னாங்க. அவங்க இருங்க அவங்க 35 கோடியில பேச்சுவார்த்தை இழுபறி ஆயிடுச்சு. அதனால 5 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து அவங்க 35 கேட்குறாங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 கோடி வரைக்கும் தரேன்னு சொல்றாரு. நல்லா கேளுங்க, இவர் தரேன்னு சொல்ல 35 கோடி அவங்க கேட்குறாங்க, இண்டிவிஜுவல் தனியாக கேட்குறாங்க. அவர் 30 கோடி வரைக்கும் பேசுறாரு. அந்த 5 கோடியில பேச்சுவார்த்தை இழுபறி ஆயிடுச்சு. இது எதுக்கு இல்லை சார், அது அப்புறம் வட்டி கொடுத்ததை திருப்பி வந்து வசூல் பண்றதுலாம் செகண்டு. முதல்ல இது எதுக்கு சொல்றாங்கன்னா, எலெக்ஷன்ல ஓட்டு போடும்போது மக்கள் கிட்ட வந்து அந்த பார்வையை திருப்புறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல,
அவர் பிள்ளைகள்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க சொன்னீங்கல்ல பொண்டாட்டிக்கு எதுவும் செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு 35 கோடி கொடுக்குறோம்னா சாதாரண மக்களுக்கு 35 கோடி இன்னும் பெருசா இருக்கும் சார். பா, ஜீவனாம்சமே 35 கோடி தராருங்க. ஜீவனாம்சமே 35 கோடி தராரு. அந்த ஜீவனாம்சம் எதுக்கு? இடைக்காலமா ஜீவனாம்சமா, இல்ல நிரந்தரமா ஒன் டைம் செட்டில்மெண்ட்டா, இல்ல மாதம் 35 கோடியா, வருஷத்துக்கு 35 கோடியான்றதெல்லாம் தெரியவே தெரியாது சார், நமக்கு தெரியாது. ஆனா ஒரு கேள்வி வருது, உங்க மனசுல வர மாதிரி எல்லாருக்கும் ஒரு மனசுல கேள்வி வருது. இப்ப ஏற்கனவே கடன் கொடுத்தாருல, அதை கழிச்சுன்னு கொடுப்பாரா, அல்ல அதுக்கு தனியா எப்பவும் போல வழக்கம் போல வட்டி வாங்கிப்பாரான்றதுதான் தெரியல. சரி, இப்போ நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், என்னன்னா இப்போ குழந்தைகளை அவர் பாத்துக்கிறாரு அது மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றீங்க. இப்போ இவ்வளவு நாள் அவர் பாத்துக்கவே இல்லையே. இல்ல அதுதான் சொல்றேன் சார். இவங்களெல்லாம் எப்படி தெரியுமா சார், சினிமாக்கிறனா இவன் என்ன பாத்துக்கிறது? நான் கேட்கிறேன், கை குழந்தையா அவங்க? சார் கல்யாணம் பண்றது கட்சி அதெல்லாம் செகண்ட் சார். முதல்ல நீங்க என்ன கை குழந்தையா தான் நீங்க சொல்லலாம். வளர்ந்த பிள்ளைங்க அவங்க 250 கோடி கேட்கறாங்க, நீ தான் ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறதாண்டா. 500 கோடி போயிட்டாங்க சார். அதெல்லாம் சொல்றேன், எல்லாம் 1000 கோடி சொல்றாங்க எல்லாம். அப்போ உங்களுக்கு என்னன்னா இதை வந்து டிராக் பண்ணணும். இந்த தேர்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் பேல வந்து பாத்தீங்கன்னா கரிசனம் வர மாதிரி, ஐயோ பரவாயில்லைங்க பா, என்ன ஆளுங்க 200 பொண்டாட்டிக்கு மட்டுமே 35 கோடி தராருங்க. சாதாரண மக்களுக்கெல்லாம் 35 கோடின்றது ஒரு பெரிய இதுதானே. இப்போ நமக்கே ஒரு ஐயோ 35 கோடி கொடுக்குறாரு. அது மாசமா வருஷமா அதெல்லாம் கிடையாது. முதல்ல இந்த 200 கோடி சம்பளம்ன்றதே உங்களுக்கு தெரியும், அது வந்து டுப்பாக வருது, ஒரு விளம்பரம் தான் சொல்லுவாங்களா, விளம்பரம் அது விளம்பரம். அது 200 கோடிலாம் சம்பளம் கிடையாது. 150 கோடி வாங்கலாம், இல்லை 120 130 கோடி அவ்வளோதான். ஆனால் பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி 250 400 500 எல்லாம் ஏற்றின்னு போயின்னு இருக்காங்க. நமக்கு பிரச்சனை அது கிடையாது. இந்த விவகாரத்தில் அவங்க கேட்ட வந்து என்ன கேட்டாங்க, அதுக்கு நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலான்றது தான் கேள்வி. ஆனால் எதையுமே பண்ணவே இல்லை. எப்போன்னா ஜூன் மாதம் வந்து வழக்கு தள்ளி போட்டாச்சு. இப்போ அது வரைக்கும் நான் கேட்டேன் ஒரு ரிலீஃப், இடைக்காலமாக ஒரு என்ன சொல்ல ஒரு ரிலீஃப், அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த பிரச்சனைப்பா, இந்த வழக்கு கிழக்கு இந்த டைவர்ஸ் வழக்கு இதெல்லாம் கிடையாதுப்பா, தூக்கி போடுப்பா, இதெல்லாம் ஜூன் மாதம் பார்த்துக்கலாம், ஜூன் மாதம் 10ஆம் தேதி 15ஆம் தேதி பார்த்துக்கலாம், இதோட கிடையாது. இப்போ நமக்கு என்ன தேர்தல் வேலை, மற்ற வேலைகளை பாருங்க. அதுதான் இப்போ வெக்கேஷன். இப்போ புரியுதுங்களா? இது வெக்கேஷனுக்கு வழக்கமாக கோர்ட்டு வந்து கொடுக்குற அந்த பீரியட்னா இவருக்கு தனியாலாம் தரவே இல்லை. வழக்கமாக கொடுக்குற அந்த வருஷத்துக்கு ஒரு மாதம் அந்த வெக்கேஷனில் லீவு, அவ்வளோதான். இப்போ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் வந்து விஜய்க்கு வந்து இன்னொரு சிக்கல் வரும். நீங்களே சொல்றீங்களான்னு கேட்டுறாதீங்க. அடுத்தது வந்து சிபிஐ, ஆமாம் கரூர் சம்பவம் வந்து சிபிஐ விசாரணை பண்ணலாமே. சிபிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வின்டர் சீசனு இந்த மாதிரி சம்மர் சீசன்லாம் கிடையாது. கோர்ட்டு லீவ் விடுற மாதிரி அங்கே சிபிஐக்கு லீவ்லாம் கிடையாது. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை லீவு தான், ஒரு நாள் சண்டே லீவு. இப்போ அவங்க நினச்சாங்கன்னா அடுத்த வாரம் வந்து இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கூட கூப்பிடுவாங்க, கொஞ்சம் வாப்பா வந்துட்டு போப்பா அப்படி சொல்லிட்டு. முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டு என்ன யூஸ்? அது ஓட்டு போட்டவங்க எல்லாம் முடிஞ்சிச்சுல, போட்டு முடிச்சாங்கல்ல. நான் தான் சொல்றேன் சார், எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரூர் சம்பவத்தினால வந்து உங்களுக்கு வாக்குகள் இழப்பு தானே தவிர, கரூர் சம்பவத்தில் 41 பேர் செத்துட்டாருங்க, சாவடிச்சாருங்கன்னு சொல்லிட்டு ஓட்டை கொண்டு வந்து போட போறதில்ல. எப்படிதான் 4 ஓட்டு சொல்லுங்க சார், 2 ஓட்டு சொல்லுங்க, சிந்திச்சு ஒருத்தரை சொல்லுங்க, அந்த ஒரு ஓட்டு மைனஸ் ஆனாலும் மைனஸ் தான் விஜய்க்கு, ப்ளஸ் ஆக போறதில்ல. ஐயோ கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்ததுக்கு வந்து ஆதரவாக போறதில்ல. இப்போ இதே விஜய்க்கு வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுதுன்னு வச்சுங்க, அதை கூட பண்ணாலும் பண்ணுவானுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி, இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே தூக்கி அடிச்சா மாதிரி. நீங்க தான் சார் பவன் கல்யாணம் பண்ணது எல்லாத்தையும் சொல்றீங்க. பவன் கல்யாணம் இந்த வேலை பவன் கல்யாணம் பண்ணது தானே சார். இந்த இளநீர் குடிச்சாரு, சைக்கிளில் வந்தாரு, இட்லி சுட்டாரு, வடை சுட்டாரு, சர்ச்சில் போயிட்டு உட்காந்தாரு, எல்லாமே பவன் கல்யாணம் கிட்ட இருந்து காப்பிரைட் எல்லாம் வாங்கி. இது படம், இதுவே படம் தானே சார், ஓட்டுறதே படம் தானே, இதுவே படம் தான் சொல்றேன் நான். இப்ப பாருங்க அந்த போட்டோ எடுத்து பாருங்க, பவன் கல்யாணம் படத்துல எடுத்து அப்படியே வைங்க, இது அப்படி காட்டுங்க சமூக வலைதளத்தில் போட்டு. அதான் சார், இப்ப விஜய் என்ன செய்யறாரு அதே மாதிரியே படுக்க போறாரு. என்னன்னு கேட்டா வந்து இது நாளைக்குள்ள ஒரு நடக்கும் பாருங்க, தேர்தலுக்கு முன்னாளுக்குள்ள ஏதாவது இந்த மாதிரி ஒரு சிலுமசம் ஒன்று நடக்கும். நீங்க வேணா பாருங்க. இல்ல தாக்கப்பட்டார், வந்து பார்த்தீங்கன்னா வந்து பள்ளத்துல பிரச்சாரத்துல வந்து கவிழ்ந்துட்டார், இல்ல வந்து வாகனம் மோதிடுச்சு, இதெல்லாம் நடக்கும் பாருங்க. ஏதாவது ஒரு இந்த ஒரு 2 நாள் இருக்கு இல்லையா, இந்த 2 நாள்ல கடைசி நாளுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்டண்ட் நடக்கும் பாருங்க. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை இப்போ சொல்லவே முடியாது. இல்ல அவர் வேற தேர்தல் பிரச்சாரத்துக்காக திருவள்ளூர் பொன்னேரி எல்லாம் போயிருக்காரு இன்னைக்கு. அதுதான் சார் எங்க வேணா போட்டோம் சார். இதெல்லாம் ஒரு பிரச்சாரமா என்ன முருகன் நீங்க பேசுறது? இதெல்லாம் ஒரு பிரச்சாரம் சார். சீமான் 234 தொகுதி போயிருக்காரு. வயசு ஸ்டாலின் வயசு என்னாச்சு, எடப்பாடி பழனிசாமி வயசு என்னாச்சு, 70 வயசை கடந்தவங்க என்னதான் வாகன பயணம் இருந்தாலும் கூட வந்து களத்துல போயிட்டு ரவுண்ட் அடிச்சு சாதாரண விஷயம் கிடையாது சார். வண்டியிலே போனா கூட பெயின் இருக்கும் சார். அது
அப்போ அவங்கெல்லாம் எத்தனை தொகுதி கவர் பண்ணுங்க? நீங்க ஒரு இன்னும் 20 தொகுதியை ஒழுங்கா கவர் பண்ணல. சட்டமன்ற தொகுதி எவ்வளோ? ஒரு 20 தொகுதி வரைக்கும் கரெக்டாக பண்ணிருக்க மாட்டேன். ஆனா சீனை ஓட்டின்னு இருக்கிறாரான்னு கேட்டா எனக்கு தடை முறைக்கிறோம் இது பண்றோம்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டு விட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். வீடியோ என்ன வெளியிடுவாரா சார்? வீடியோ இனிமேல் தான் தெரியாது. இனிமேல் ஏதாவது வீடியோ சொல்ல முடியாது சார். நீ கேட்கறதுலாம் கரெக்டு. இது கடைசி நேரத்தில் இவங்க என்ன இல்லை என்ன வீடியோ வெளியிடுவாருன்னு தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு வெக்கமானமே கிடையாது. இது இல்லைன்னா வந்து பொண்டாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்னு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல பொண்டாட்டி ஐட்டம் போட்டு ஐட்டத்தை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கிறோம்னா நம்ம என்ன சார் சொல்ல முடியும்? சரிங்களா? உங்களுக்கு யாராவது வந்தால் ஞாபகம் வந்தால் நான் பொறுப்பு கிடையாது. பொண்டாட்டி ஐட்டம்னு போட்டு டிவிக்கு இந்த விரிச்சோட சுவிட்ச் போட்டு ஐட்டத்தை வச்சு தானே சுற்றிட்டு இருக்கிறாரு நீ. அதான் அதே போட்டாங்க பொண்டாட்டியா அவங்க பேர் இதை போட்டுக்க, அவங்க அது வந்தாங்களா அவங்களும் பொண்டாட்டியா போட்டுக்க அப்படின்னு சமூகத்தில் கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி எதனா ஒரு வீடியோ விடலாம். ஏன்னா திக்குன்னு எது ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் கடந்த காலத்தில் அதான் நடந்திருக்கு. கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு சார். எலெக்ஷன் லாஸ்ட் டேட் தான் சார் நடக்கும். சரிங்களா? பிரச்சாரத்தில் இருக்கும்போது தான் நடக்கும். இன்னும் சொல்ல போனா ராஜீவ்காந்தியோட மரணமும் அப்படிதானே. கடைசி ஒரு நாள் 2 நாள் இருக்கும்போது ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டுற போறாங்கடா எதனா ஒன்று. ஏன்னா இவனுங்க அந்த மாதிரி ஒரு மேஜிக் அரசியல் ஃபுல்லாக பண்றவனுக்கு தான் அவனுங்க. இல்லைன்னா வந்து கிளாஸ் எங்கேயும் வந்து விழுது சார் உடனே திமுக தான் காரணம்ன்றான். அடிச்சவனே உன் தானே அடிச்சிருக்கிறான்னு சொன்ன பிறகு அது வெக்கமான இல்லாமல் அதுக்கு குறைஞ்சபட்சம் அது பார்த்தா வருத்தம் கூட தெரிவிக்க இல்லை. அப்போ எந்த காட்டிலும் நீங்கள் வைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்க. பொண்டாட்டி தயவு சாருக்கு போடுறாங்க. நீங்கள் வந்து பார்த்தா இங்கே வந்து போட்டோ வந்து ஆபாசமான போட்டோ போடுறீங்க, ஐட்டம்னு போடுறீங்க. அப்போ உங்களை நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து சூடு சொரணம் இல்லாதவனுங்க நீங்கள். அப்போ நீங்கள் என்ன வேணால் செய்யறதுக்கு தயாராக இருப்பீங்க. சரி, அதை தான் நம்ம கேட்குறோம். ஹார்ட்கோர் ஃபேன்ஸ்னு சொல்லுவாங்க. ஹார்ட்கோர் ஃபேன்ஸ்னால் என்னென்னா ஒரு மாதிரி வந்து அவங்களுடைய இது வந்து வெளிப்படுத்துறதுல, அதாவது அவங்களுடைய பெருமைகளை வெளிப்படுத்துறதுல, அவங்களுக்கு ஒன்றுன்னா இது பண்ணுறதுல, அவங்க வந்து அவங்க மேலே வீண் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறதுல இந்த மாதிரி நம்ம ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே நடந்த இவன் பண்ண தப்புக்கே வந்து ஹார்ட்கோர் ஃபேன்ஸாக இருக்காங்களே, இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இவன் வந்து நான் சின்னதுல இப்போ விஜய்கிட்ட இப்போ நீங்கள் கேட்டால் ரொம்ப டீப்பாக போயிடும் கீழே. அதாவது எப்படின்னா விஜய்க்கு வந்து நீங்கள் அந்த ஆரம்ப படமாக இருக்கட்டும், நான் சொல்றது கதாநாயகன் நடித்த படம் மட்டுமே நான் சொல்ல. ஒரு வெற்றி படத்தில் வந்து ஒரு சின்ன நடிகராக வந்து சின்ன பையனாக நடிக்கிறார் இல்லையா, விஜயகாந்த் ரோலில் தான் அவர் சின்ன வயசுல வந்து நடிப்பார். அப்போதுலேருந்தே மைண்டில் வந்து இவங்க வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு மைண்ட் செட் வந்துட்டு இருக்கிறாங்க. படம் ஃப்ளாப் ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃப்ளாப் பண்ணா அப்பா பார்த்துப்பாரு. அப்பா யாரை போவார்? விஜயகாந்த் அங்கிள் கிட்ட போவார். அவரை வச்சு வந்து ஒரு படத்தை போட்டு ஓடிட்டு எல்லாத்துக்கும் அப்பா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு செல்வ செழிப்புலேயே வந்து வந்துட்டான். ஒரு எப்பவுமே தன்னை ஒரு கல்ட்டாவே நினைச்சிட்டு வந்துட்டான். இப்போ அவனுக்கு வந்து ஏதாவது இறங்குமுகம் எதுனா இருக்கா சினிமாவில்? இறங்குமுகம் கிடையாது. ஒரே கிராஜுவலாக மெல்ல மெல்ல. இப்போ வந்து அஜித் எடுத்தீங்கன்னாக்கா ஏறுமுகம் இறங்குமுகம்னு இருந்துச்சு. இவனுக்கு அப்படியே ஒரே ஃபோக்கஸில் அப்படியே போயிட்டு இருக்க, ரேம்பில் போகிற மாதிரி போயிட்டு இருக்க. இப்போ வந்து என்னன்னா அடுத்த கட்டமாக நீங்கள் அந்த ஒரு எல்லை முடிஞ்சோடனே அடுத்த கட்டமாக அரசியலுக்கு வரும்போது உங்களால் முடியல. உங்களை வந்து ஒரு சினிமா பிம்பமாக காட்டுறதா யார்கிட்ட, இந்த ரசிகர்கள்கிட்ட, இந்த மக்கள்கிட்ட, தொண்டர்கள்கிட்ட உங்களை என்னவா காட்டுறது? ஒரு சினிமா பிம்பமாக கதாநாயகன் காட்டலாமா, இல்லை வந்து அரசியல்வாதியாக காட்டலாம்? நீங்கள் நியாயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சினிமா பிம்பமாக நீங்கள் காட்டவே கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக தான் நீங்கள் வச்சுக்கணும். இது நான் சினிமா உள்ளபடியே மக்கள்கிட்ட களத்தில் இறங்கி வந்து பலவிதமான போராட்டம். அப்போது கூடுதலாக அந்த நடிகர்ன்ற அந்த ஒரு ப்ளஸ்ஸும் கிடைக்கும். ஆனால் விஜய் கிட்ட அது கிடைக்கல சார். சரி, இப்போ நான் ஒரே கேள்வி கேட்குறேன் சார். இப்போ இதே தப்பை வந்து இப்போ அவங்க வந்து சரின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. இப்போ விஜய் திரிஷா கூட வந்து அவரும் இஷ்டம், அவர் எத்தனை பொண்ணு வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இதே வந்து ஒரு முதல்வர் ஐயாவோ, ஒரு எடப்பாடி ஐயாவோ, ஒரு சீமான் ஐயாவோ இவங்க பண்ணாங்கன்னா இவங்க இதே மாதிரி சொல்லுவாங்களா? நான் கேட்குறேன், இல்லை இவங்க இதே சொல்லுவாங்களா? விஜய் பண்ணா வந்து ரைட்டு, மற்றவங்க பண்ணா தப்பு. இப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை ஆதரிக்கிற கூட பார்த்தீங்கன்னா எந்த கூட்டம் ஆதரிக்குன்னா மக்கள் கிட்ட வந்து ஸ்டெப் டவுன். இது பொதுமக்கள் வந்து இது யாரும் விரும்பல. விஜய் காரி துப்புறாங்கன்றது உண்மை. ஆனால் ஆதரிக்கிற கூட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த தற்கொலைகள் தருதலைங்க இருக்கு பாருங்க. இது ஒன்று வாசிக்குது பாருங்க. முதலமைச்சர் வந்து எங்க தலைவர் வந்து பதவி ஏற்றாரு சொல்லிட்டு வந்து இன்னும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் மாதிரி வேஷம் போட்டு வந்து இவன்லேயே பதவி ஏற்கிற மாதிரி அதெல்லாம் கூட பண்ணுவானுங்க. அடுத்த கட்டம் வந்து கவர்னர் வந்து பதவி ஒரு நாரி படம் ஒன்று. நான் என்ன சொல்றதே தெரியல. இது வந்து வேலாயுதம் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இவங்களே வாக்காளர்கள் நீங்க 2 பிரிவா பாருங்க. டிவிக்கு தரப்புல மற்றவங்களாம் நீங்க ஒரே தரப்பா பார்க்கலாம்.
எது கட்சிக்காரங்களே இருந்தால் கூட நீங்கள் ஒரே தரப்பா வாக்காளர்னே பார்க்கலாம். நீங்கள் திமுகவோ அதிமுகவோ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வாக்காளர் பார்க்கலாம். இங்கே எப்படி திரும்ப பார்க்கணும், நீங்கள் 2 பிரிவாக பார்க்கணும். பொது வாக்காளர் வேற, அந்த வாக்காளர்கள் இருக்கிற தற்கொலை கூட்டம் வேற. இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தனி வந்து ஒரு ஜென்ரஸாகவே இருக்கிறானுங்க. அவங்க தனி உலகத்தை சஞ்சரிக்கிறானுங்க. இது தனியாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இப்போ ரூலிங்கே நடக்குது. இது கவர்னர் பதவி ஏற்று விஜய் வந்து வந்து அந்த எண்ணத்தில் ஃபீலிங்கில் இருக்கிறாங்க. இல்லைன்னா வந்து விஜய்க்கே அந்த எண்ணம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆயிடும்ன்ற ஒரு வந்து ஒரு குருட்டு இடத்துல இருக்காங்க. என்னன்னா அவன் சொல்லுவான் ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா, நான் என்ன இருந்தாலும் நான் வந்து இந்த தொகுதிக்கு நான் எம்எல்ஏ இல்லையா? ஏய் நீ எம்எல்ஏ மட்டும்தான். எம்எல்ஏன்றது நீ மெஜாரிட்டி ஜெயிச்சு அதுக்கப்புறம் நீ வந்து ஆட்சிக்கு வந்து நீ வந்து உட்காருனா சட்டமன்ற மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர் உன்னை தேர்ந்தெடுத்த பிறகு தான் நீ சிஎம். ஆனா இப்பவே என்ன சொல்றேன்னா, நான் என்னதான் சிஎம்மா இருந்தாலும் உங்க தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தானே. நான் என்ன மாதத்துக்கு ஒரு முறை நீங்க என்ன வந்து பார்க்கலாம். எப்படி இது பாருங்க. சரிம்மா, எம்எல்ஏ வேணா மாசத்துக்கு ஒரு முறை வந்து பார்க்கலாம். ஒரு சிஎம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை பார்க்கலாம்? அதுதான் சார், எம்எல்ஏக்கு ஒரு மாசம்னா சிஎம்னா நீங்க பார்க்கவே முடியாதுன்னு அர்த்தம். புரியல உங்களுக்கு? எம்எல்ஏவை நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு முறை தான் பார்க்க முடியும். சிஎம் ஆனா எப்படி நீங்க பார்க்க முடியும்? பார்க்கவே முடியாது. அவ்வளவுதான், வீட்டிலே இருப்பாரு. ஃபைல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜெயலலிதா பீரியட்ல வந்து கொடநாட்டுக்கும் சிறிதா ஒரு பங்களாக எடுத்து அதிகாரிகள் தெரிஞ்சு கதெல்லாம் தெரியல உங்களுக்கு. ஜெயலலிதாவுக்கே அவங்களாவது ஒரு அக்கேஷனலாக வந்து ஒரு வின்டர் சீசன், அதாவது ஒரு சம்மர் சீசன்ல கொடைக்கானலில் போய் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ வேணா அந்த ஃபைல்லாம் வந்து கோப்புகள் எல்லாமே எங்கே வண்டியில் வச்சு கொண்டு போவாங்க. அங்கேயே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு செக்ரட்டரியேட் இயங்கன்னு வச்சுங்களேன். இவர் இருக்குன்னா பனையூரில் தான் எல்லாமே நடக்கும். செக்ரட்டரியேட்டே வந்து பார்த்தீங்கன்னா பனையூரில் தான் நடக்கும். அப்போ செக்ரட்டரியேட் அந்த தலைமைச் செயலர் தேவையில்லையா? புஷியானது அப்புறம் வந்து ஆதவர்ஜுனா இவனுங்கெல்லாம் அங்கே வந்து இப்போ வந்து பார்க்கு நடத்திக்கிட்டு அப்படி தெம்பா இருப்பானுங்க, ஜாலியாக இருப்பானுங்க. இது அப்படியே நடக்கும். பனையூர் செக்ரட்டரி என்ன நடக்கும், தலைமைச் செயலகம் எப்படி நடக்குன்னு பார்த்துங்க. ஆனால் அந்த தலைமை தற்கொலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பார். இரண்டாம் கட்ட தற்கொலைகள்லாம் அங்கே வந்து நடக்க போறது இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், ஏன்னா இந்த ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்கல்ல. விஜய்க்கே அந்த கற்பனை உலகத்தில் இருக்கிறான்னு நான் இல்லைனா இப்படி சொல்லுவேன். நான் கேட்டா வந்து என்னதான் நான் இருந்தாலும் என்ன அர்த்தம்? என்னதான் இருந்தாலும் நான் சிஎம்மா இருந்தா கூட உங்க தொகுதிக்கு நான் தான் எம்எல்ஏ அப்படின்னு சொன்னா அப்போ அவன் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். சரி சார், இப்போ நீங்களே தெரியும், இப்போ வந்து தேர்தல் நேரம் வந்து நெருங்கிடுச்சு. டோட்டலாக கிட்டத்தட்ட தேர்தலுக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கலாம். இவனுக்கு ஓட்டு கேட்குற லட்சணம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு பேசுது, அண்ணா நீங்கள் வந்து முட்டி போட்டு நடக்காதீங்க அண்ணா, நீங்கள் வந்து நாங்கள் இருக்கண்ணா, நாங்கள் மாட்டோம். ஏற்கனவே முட்டி தேஞ்சி தானே போயிருக்கு. இது முட்டி தேஞ்சதுக்கு பல கற்பு கரைச்சிக்கு காரணம். சினிமாவில் இருக்கிற பல கற்பு கரைச்சிக்கு தான் காரணம். அது யாருன்னு கூட தெரியும். அவரே கல்யாணத்துக்கு கூட்டு போய் காமிச்சாரு. முட்டி தேஞ்சிச்சுன்னா நீ யார்கிட்ட போய் அண்ணன் கிட்ட கேட்கக்கூடாது. உங்க துப்பாக்கூர் அண்ணிங்க கிட்ட தான் போய் கேட்கணும். நீ இது எங்க அண்ணன் முட்டி தேத பார்த்து அசிங்கமா பேசுறேன். இது பாருங்க, நான் திரும்பி தர சொல்றேன், இந்த சாமியை வச்சுக்கிட்டு இந்த வேலைலாம் கிடையாது. நான் வந்து சாமியை வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்கிறவங்க கிடையாது, எதிர்க்கிறவங்க கிடையாது. ஆனால் வந்து வணங்குற தனிப்பட்ட எண்ணம். நீ அங்கே போய் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது சார். வந்து எந்த சர்ச்சில் முட்டி போட்டு வணங்கி பார்த்துருக்கிறேன் சார், முட்டி போட்டு நடந்து பார்த்தது இல்லை. இல்லைன்னா யாராவது தான் சொல்லுங்க. இல்ல இது வரைக்கும் விஜய் இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சுக்கு போய் நம்ம பார்த்தேன். பாருங்க, நல்லா புரிஞ்சிக்கணும். இங்க ஏற்கனவே வந்து ஒரு தவழ்ந்த கதை ஒன்று இருக்கு. ஒரு வயதில் மூத்தவங்க சொல்லிட்டு வந்து சசிகலா காலில் விழுந்தது தான் உங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் சசிகலாவையும் வந்து சர்ச்சையும் நான் வந்து வேளாங்கண்ணியும் நான் ஒன்னா சொல்லலை. நீங்க அப்படி புரிஞ்சக்கூடாது. ஒரு மூத்தவங்க காலில் விழுந்ததே இங்க பெரிய ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஏன்டா விழுந்தோன்னு யோசிக்கிறாரு எடப்பாடி. தெரியாதனமா அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கொஞ்சம் விழுந்துட்டேன். இது அட்லீஸ்ட் அங்க இருக்கிறவங்களாவது என்ன விழாம தூக்கி இருக்கக்கூடாதா? விழுந்துட்டா ஒதுங்கி நிற்கிறானுங்க எல்லாரும். இந்த திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாருமே இப்போ அது ஒரு பெரிய பேசும் பொருளாவது. எலெக்ஷன்ல மைனஸ் ஆகுது, அவருக்கு பிரச்சனையும் ஆகுது. அப்படி இருக்கும்போது கேட்டா நீங்க சர்ச்சில் போய் நீங்க வணங்கத்தை பத்தி நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை சார். அவங்க நம்பிக்கை நான் மாற்றுக்கிறது சொல்ல. எனக்கு எந்த வகையில் நான் கடுகளவு எனக்கு வந்து சாமியை வெறுக்கிறவங்க கிடையாது, எதிர்க்கிறவங்க கிடையாது. பிடிக்கல அவ்வளவுதான். விரும்பலன்னு வேணா சொல்லலாம், விரும்பல அவ்வளவுதான். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். அது என்னோட தனிப்பட்டது. இப்போ விஜய் நம்பிக்கை நான் குறை சொல்லலை. ஆனால் அதுக்காக போடுற பத்தியா சீனு ஓட்டு வாங்கறதுக்கு நான் கேட்குறேன். இத்தனை தடவை பிரச்சாரம் பண்ணல, அங்கே எங்கேயும் சர்ச்சை இல்லையா? சர்ச்சை இல்லையா? எத்தனை கேட்டு மறுநாள் வருது சார். அதுதான் சார் அங்கே அழுதுக்கு காரணமே அதுதான். எதுக்கு
அழுதுக்கு காரணம் என்ன? எதுக்கு அழுதணும்? அப்படி கிடையாது. நாளைக்கு வந்து வருது. இப்போ நம்ம வந்து அட்வொகேட் சொல்லியாச்சு, நம்ம டைம் வாங்க சொல்லிட்டோம். அடுத்த இயரிங் வந்து நம்ம வந்து பதில் மனு தாக்கல் பண்றோம். இப்போ நமக்கு எந்த சிக்கலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அங்க என்ன முடிவு எடுப்பாங்க? ஏன்னா அவனுக்கு அனுபவம் இல்லாதனால திடீர்னு நீதிமன்றத்தை வர சொல்றாங்களோ நாளைக்கு. அதெல்லாம் டைம்லாம் கொடுக்க முடியாதுங்க. நாளைக்கு வர சொல்லுங்க, கோர்ட்டுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அது அந்த ஒரு பதட்டம் இருந்திருக்கலாம். புரியுதா சொல்றது? நீதிமன்றத்துல வந்து 2 நாள் தான் இன்னும் இருக்கு. நாளைக்கு ஈவினிங்கோட பிரச்சாரத்தை முடிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, இப்போ ஒரு 34 தொகுதிக்கு போயிட்டார் சார். இந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 தொகுதிக்கு போயிடுவாரு. முடிஞ்சு போச்சு கதை. இப்ப எதுக்கு தோக்கறதுக்கு இப்பயே ஒரு காரணத்தெல்லாம் தேடிக்கிறானுங்க. நாளைக்கு தோத்தாச்சுன்னா ஆமா சூப்பர்மேன் மாதிரி சொல்றீங்க. 100 தொகுதி எப்படி சார் போக முடியாது? அதுதான் சார், 100 தொகுதி போயிடுவாரா? போக முடியாது. சூப்பர்மேனே போக முடியாதுன்னு இது ஸ்பைடர்மேனு சூப்பர்மேனு இவங்களே போக முடியாது 100 தொகுதிக்கு. இப்ப புரியுதுங்களா? வாய்ப்பு இருந்த போதெல்லாம் விட்டுட்டானுங்க. இப்ப எதுக்கு நான் இப்ப கடைசியா என்ன சொல்லுவானுங்கன்னா, எங்க தலைவரை பிரச்சாரத்துக்கு போகாம தடுத்துட்டாங்க, முடக்கிட்டாங்க. இது தோத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க சார்? அதுக்குதான் இப்பயே சொல்றது. இது தோத்த பிறகு சொல்றது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க தலைவரை போக விட்டுருந்தாருன்னா, எங்க தலைவர் வந்து கிராமத்தெல்லாம் பயணிச்சுதாருன்னா ஓட்டு அள்ளிட்டு இருப்பாருங்க. எங்க தலைவரை முடக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, நாங்கெல்லாம் தோத்ததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த திமுக செய்த சதிதாங்க சார். இவங்க தான் எல்லாத்துக்கும் திமுக எடுக்கிறானுங்களா சார்? அதுவும் ரூலிங் கொண்டா சொல்லணும் சார், சொல்லணுமா? டிஎம்கே ஒரு ரூலிங் வந்துட்டா அது அப்படியே சொல்லுவானுங்க. பாத்தீங்களா, எல்லா அதிகாரமும் பணமும் சேர்ந்து எங்க தலைவரை வந்து பாத்தீங்கன்னா தொகுதி பக்கம் போக விட்டுருந்தீங்கன்னா நீங்க சரியான ஆம்பளைங்கிறாங்க. யார் சொல்லுவான் இத? அதை வச்சுனா தைரியம் வந்தா நீங்க வந்து எல்லாமே அவன் போறத அப்படியே ட்ரோல் பண்ணுவானு. எது தைரியம் வந்தா எங்க தலைவரை விட்டு பாருங்க. நீங்க தைரியம் வந்தா அவன் பேசுறது வடிவேல் பேசுற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட யாரு ஆதவர்ஜனா பேசுறது, அந்த வடிவேல் எப்படி பேசுறான் வந்து அதே மாதிரி தான் இருக்கு. அதனால இந்த தோல்விக்கான காரணத்தை தேடிட்டாங்க சார், அவ்வளவுதானே தவிர இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 தொகுதியிலுமே விஜய் ஜெயிக்கிறது கஷ்டம். ரெண்டுமே வராது. அப்போ விஜய்க்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டி நகர்ல ஒரு வெண்ணவட்டி ஜெயிச்சு வராது. டி நகர்ல மக்கள் கேட்கிற ஒரே கேள்விதான், நிறையெல்லாம் கேட்கவே இல்லை. ஏங்க விஜய் வட்டம் பாண்டிச்சேரியில இருந்து பிறந்து நீங்க எங்க வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நிக்கிறதுன்னு கேட்கறாங்க. உனக்கும் இங்க என்னடா சம்பந்தம்? உனக்கும் வந்து பாண்டிச்சேரி இந்த டி நகருக்கும் பாண்டி பஜாருக்கும் பாண்டிச்சேரிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கேள்வி அதுதான். இது பாண்டி பஜார் மக்கள் கேட்குறாங்க, இவன்னா ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கு வந்து வழி மாறி வந்து இங்கே நிற்கிறான் ஒருவேளை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அந்த 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 இதில் அந்த கிளாஸ்ல வந்து புசியான் வந்து காலி. என்ன உங்களுக்கு தெரியும், அன்பழகெல்லாம் அங்கே வந்து காலகாலமாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்து அந்த டி நகரில் இந்து இருக்கெல்லாம் தெரியும் சார் அவங்களுக்கு. அதெல்லாம் டிஎம்கே ஜெயிக்க முடியாது. ஆனா வந்து புஷியானது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படியாவது நம்ம வந்து தலைவர் மூஞ்சை காமிச்சு ஜெயிச்சிடலாம். விஜய்க்கு என்ன பிரச்சனை? 2 தொகுதி நம்ம ஜெயிக்காம ஆதவர்ஜனா வில்லியோகத்தை ஜெயிச்சிடணும், புஷியானது இங்கே ஜெயிச்சிடணும், நம்ம கையில கட்சி விட்டு நம்ம கட்சி கையை விட்டு போயிடுமே, அதெல்லாம் இவனுக்கு தோக்கிறதே சரி. ஆக எப்படி வந்து +2ல வந்து எப்படி மார்க் தெரியாது, முட்டையா இருக்கலாம். ஆனா காலேஜில் முட்டைன்றது நல்லா தெரியும் கன்ஃபார்மா. இது லைலா காலேஜில் வந்து முட்டை வாங்கின ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய் தான். அதனால இந்த தேர்தலே முட்டை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை, இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தேர்தல் நெருங்க ஓட்டு கேன்வாஸ் பண்ணுறது நம்ம பார்த்தோன்னா ஒன்று வீட்டுக்கு வீடு தெருலாம் போய் கேட்டு நம்ம கேன்வாஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இன்ஸ்டாவில் உட்காந்து நான் கத்தியத்தை அறுத்து இப்போ நீங்கள் ஓட்டு போடலன்னா அப்படின்றானுங்க. எனக்கு சார் அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு, அந்த பையனெல்லாம் நம்ம வந்து 20 வயசு கூட இருக்கா சார் அவனுக்கு, 16 17 இருக்குமா சார் அவனுக்கு, ஒரு 20க்குள்ள இருக்கான். 20 வயசு இருக்க பெத்த பிள்ளைய வந்து அவன் வளர்த்து உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? அதுவும் கத்தி வச்சு கழுத்துல வச்சுக்கிறான் சார். அதாவது வளைவாகுது அது கத்தி. நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நான் வந்து அப்படியே செத்துலாமான்னு தோணுது எனக்கு, தயவு செஞ்சு ஒரு தடவை ஓட்டு போடுங்க. இப்படி எங்கேயாவது ஓட்டு கேட்டு பார்த்துக்கிறீங்களா சார் நீங்க? அவன் மிரட்டுறான், அவன் சாவான்னு சொல்லிட்டு கத்தியை கழுத்துல வச்சுட்டு. நல்ல வேலை இந்த கத்தியில உங்களை வெட்டிட்டோன்னு சொல்லவே இல்லை. இது சொல்லிதானா இந்நேரம் அவர் கொத்தா பிடிச்சி அப்படி சொல்லலாம், உஷாரா இருக்கான். இது கழுத்துல முதல்ல கத்தியை வச்சுட்டு இது சொல்றான், நான் இப்படியே செத்துறான்னு நான் தோணுது. ஒரு தடவை ஓட்டு போடுங்க, ஒரு தடவை ஓட்டு போடுங்க, ஒரு வாய்ப்பு தாங்க. எப்படி வந்து எந்த மாதிரி தற்கொலைகளை உருவாக்கி வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையான தற்கொலை தான். இது தற்கொலை. இன்னொரு தற்கொலை நான் சொல்றது வந்து முதலமைச்சர் வந்து செய்தி வாசிக்குது. இது முதலமைச்சர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு, தேர்தல் முடிஞ்ச உடனே ஆளுநர், அதுதான் சொல்றேன். பதவி அதுவும் இவங்களே செட் பண்ணுவாங்க, ஆளுநர் மாதிரி மேக்கப் போட்டு இவங்களே பதவி ஏற்று வைப்பாருங்க. நீங்க ஒண்ணா பாருங்க. இது ஆனா எங்களுக்கு ஒரு படத்துலயாவது நடிச்சிருங்க நீங்க முதலமைச்சர் ஆகிற மாதிரி. அடுத்த படத்துல தெளிவா தெரிஞ்சிச்சு சார், கட்சி வந்து காலி சார். இப்போ எதிர்கட்சியா வந்து எடப்பாடி பழனிசாமி வருவாரா அப்படின்ற பேச்சு தான் இருக்கு.
ஒரு 30 எம்எல் 40 எம்எல் ஜெயிச்சாலும் கூட வந்து எதிர்கட்சி ஆயிட போறாரு, அவ்வளவுதான். இது நடக்கதான் போகுதுன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ இவங்க 170ங்கிறாங்க, என்ன 170 வரைக்கும் லீடிங்கில் போய் இப்போ எல்லா ஊடகமும் வந்து இப்போ வந்து யாரை சொல்றதுன்னா டிஎம்கே தான் மீண்டும் ரூலிங்னு சொல்றாங்க. எல்லா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அந்த சாயல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 117 18 கூட சொல்லவே இல்லை, பார்டர் கூட சொல்லவே இல்லை, எல்லாமே 140 170 அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ விஜயோட அரசியல் வந்து யாருக்கு சாதகம் பாதகம்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பாதகம், திமுகவுக்கு சாதகம். இன்னொரு பக்கம் பாதிப்பு என்னன்னா நாம் தமிழருக்கு வந்து இயல்பா வரக்கூடிய அந்த இரட்டை மடங்கு வாக்குகளை வந்து நீ வந்து தடுக்கிற இதை. ஆமா விஜய், இதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. இதான் நடக்க போகுது. நீ வாக்கு சதவீதம் நீ 10% வாங்கினாலும் நீ வந்து பார்த்தீங்கன்னா சரிவு தான். அடுத்த தேர்தல் நீங்க இந்த 10% வராது. இந்த தேர்தல் விஜய்க்கு முதல் வந்து எவ்வளவு வாக்கு வருதோ அடுத்த தேர்தலில் அது இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ பரவாயில்ல சொல்றாங்க விஜய்க்கு வந்து பெரிய ஆதரவு இருக்குங்க, ஆதரவு இருக்குங்க. இப்போ கோலம் போட சொன்னார்ல, எத்தனை வீட்டில் சார் கோலம் போட்டாங்க நீங்க சொல்லுங்க, உங்க தெருவில் மட்டும் சொல்லுங்க சார். எங்க தெருலையும் ஒரு வீடு கூட இல்லை. இந்த காணொலி பார்க்குறவங்க யாராவது சொல்லுங்க, எத்தனை பேர் உங்க தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசில் கோலம் போட்டாங்க? பெரும்பாலும் யாரும் கோலமே போறது இல்லை. அது வேற, கோலம் போடுற பொம்பளைங்கலாம் செத்துட்டாங்க சார். கேட்டா கோலம் போடுற பொம்பளைங்க செத்துட்டாங்க. இவனுங்க எந்த லட்சத்துல இருக்கான்னு பாருங்க. டேய் இதெல்லாம் ரொம்ப ஓல்டு வெர்ஷன்டா. கோலம்லாம் இப்ப யாரும் போறதில்ல சார். அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் எப்போ வந்துச்சோ அப்பவே கோலம் போறது கிடையாது. முன்னாடிலாம் கோலம் போடுறதுக்குன்னா ஒரு ஒரு இது இருந்துச்சு, அரிசி மாவுல தான் கோலம் போடுவாங்க. அது எதுக்காகன்னா அந்த எறும்பு வந்து சாப்பிட்றதுக்காக தான் அரிசி மாவுல தான் கோலமே போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோலம் மாவு கொண்டு வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் வெள்ளை பவுடர் சாக் பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்றானுங்க. ஆனா வந்து இப்போ வந்து யாரும் அப்பார்ட்மெண்ட்ல, நான் சொல்றேன் அதுவும் பண்டிகை நாளில் மட்டும்தான் வீடுகளில் கோலம் போடுறாங்க. மீதி எந்த நாளே கோலம் போடுறதே இல்லை. அப்பார்ட்மெண்ட்ல பண்டிகை நாளில் கூட கோலம் போடுறது கிடையாது. இது ஆமா, எதுவுமே பெருசா பெரும்பாலும் பண்ற புரிய சொல்றது. இந்த மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு இருக்க அவன் ஒன்னா வந்து போட்டு போறான். பொங்கல் அன்னைக்கு வேணா போலாம். இதை நீ எப்போ செஞ்சிடணும்? நீங்க ஒண்ணுமே சொல்லணும். நீங்க வந்து டிவிகே கொடியை வந்து நீங்க வாசல்ல வரைங்கன்னு சொல்லியிருந்தா கூட கட்சி வளர்ந்து இருக்கும். அப்போ வந்து பண்ணியிருப்பானுங்க இல்லையா? டிவிகே கொடியை வந்து நீங்க கோலத்தை சொல்லி பொங்கல் அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்க, ஜனநாயகன் படம் வரல, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயகன் வெற்றின்னு சொல்லி ஒரு எழுதி கோலம் போடுங்க, தாவேகா கொடியை போடுங்க சொன்னா கூட அப்போ அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நிறைய வீடுக்கு தெரிஞ்சுட்டு இருக்க எஃபெக்ட். இப்போ நீ சொன்னதை எவனுமே சட்டம் பண்ணவே இல்லை. கோலம் போடுறது நீங்க சொன்னீங்க, வீடு வீடு கோலம் போடுறதுன்னு சொன்னால எவனாவது போட்டானா சார்? யாருமே போடவே இல்லை. நீ மட்டும் போய் ஏதோ ஒரு வீட்டில் போய் உட்காந்து போடுற. இணையத்தில் தற்கொலைங்க செய்யறானுங்க. த்ரீஷா கூட நின்று போட்ட வந்து கோலம் போடுற மாதிரி அவனுக்கு ஒரு பக்கம் போட்டுக்கிறானுங்க. வழக்கமாக அவனுக்கு பண்றது இது. இப்போ த்ரீஷாக்கும் அதில் ஒரு இது இருக்கும் இல்லையா, என்ன இருக்குன்னா ஒரு வருத்தம் இருக்கிற, நம்மளை எதுவுமே இவனுக்கு கண்டுக்கவே இல்லை சொல்லிட்டு த்ரீஷாவும் வந்து விஜய் உட்காந்து கோலம் போடுற மாதிரி இருக்கு. இன்னொரு இடத்துல டைரக்டா வந்து ஒரு பெரம்பூர்ல போய் ஏதோ ஒரு வீட்டில் போய் கோலம் போடுற. அது யாருன்னா கட்சிக்கார வீடாக தான் இருக்க போகுதுன்னு வச்சுக்கல, பொதுமக்கள் வீடாக இருக்க போறது இல்லை. அப்போ இது முழுக்க இதெல்லாம் வந்து செட்டிங் சார், ஃபுல் செட்டிங். வேற அதை தாண்டி எதுவுமே கிடையாது. செட்டிங்லாம் ரொம்ப நாள் நிக்காது. இப்போ ரியல் இப்போ சீமான் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெயில்ல கருகருத்து போய் வந்து கையெல்லாம் வந்து எரிஞ்சு போய் சொன்னான். அப்போ 234 தொகுதியும் கால் போட்டிருக்கு, சீமானுடைய கால் போட்டிருக்கு. இல்ல இப்ப கூட அதிகமான தொகுதிகள் போன கணக்கெடுத்துல பார்த்து சீமான் தான் இருக்காரு. 230 தொகுதி போயிருக்காரு. இன்னைக்கு உழைப்ப இந்த தேர்தலில் உழைப்பை வந்து மிதமிஞ்சி கொட்டினது யார்? கண்டிப்பா சீமான். நெக்ஸ்ட் நீங்க சொன்னீங்கன்னா ஸ்டாலின் சொல்லணும், எடப்பாடி மூணாவது எடப்பாடி சொல்லலாம். நீ 4வது லிஸ்ட கூட இவனை கொண்டு வர முடியாது. இன்னும் பல பேர் இருக்கிறாங்க, பிரேமலதா இருக்காங்க, அன்புமணி ராமதாஸ் இருக்காங்க. மொத்தமே 234 தொகுதி போனா பெரிய விஷயம். நீ அதுவே நீ போனியான்னு தெரியல முதல்ல. அப்ப எப்படி நீங்க அப்போ உழைப்பை விதைத்தது, உழைப்பை கொட்டியது நாம் தமிழர் கட்சி தான் இந்த தேர்தலில். அப்ப அதுக்கான பலனை எதிர்பார்க்கலாமே, அதான நியாயம். நீ உழைப்ப கொட்டல, நீ முகத்தை மட்டும் காட்டணும்னு நினைக்கிற. சொர்ணமால்யார் ரொம்ப அழகா சொன்னாங்க 2 நாள் முன்னாடி பேட்டியில. வெறும் அடையாள அரசியல் மட்டும் பண்றது, ஒரு சினிமா நடிகர் என்ற அந்த அடையாளத்தை அவங்களே திட்டிருப்பாங்க சார் சமூக சார். அது நீங்க வேற ஏன் நீங்க கீழே கமெண்ட்ல படிக்க முடியல. இது கீழே கமெண்ட்ல போடுறானுங்க. சன்ல ஆக்சுவலா சன் டிவில தான் வந்து சன்ல தான் அவங்க வந்து நேர்காணல் கொடுத்துருக்காங்க. கீழே போடுறான் யாரு எப்படிலாம். அது நம்ம ஒரு பெண்ணா வந்து நம்ம அதை சொல்லக்கூடாது, தேவையில்லாம அதுல ஒரு இது நம்ம சொன்னோமா அது ஒரு விளம்பரம் மாதிரி ஆயிடும். அதில் வந்து பல தற்கொலைகள் வந்து என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா வந்து பயங்கரமா சாடுறான் வேற. ஆனா அவன் டீசெண்டா இருக்கு.
அந்த இன்டர்வியூ நீட்டாக டீசெண்டாக வச்சு அவங்க சொல்கிற வார்த்தை கேட்டினா வெறும் அடையாளம் அரசியலை மட்டுமே வச்சுட்டு வராதிங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் அவங்க நாம் தமிழ் வந்து அந்த இதை கூட அவங்க பாராட்டுற மாதிரி தான் இருக்குது. அதை நேரடியாக சொல்லலாம் கூட பார்த்தீங்கன்னா வலதுசாரிகள் குறித்து சொல்லும்போது கேட்டினா நம்மளுடைய தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சிதைக்கிற வேலை தான் அவங்க பண்ணுறாங்க, வலதுசாரி அமைப்புகளை நேரடியாக சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து நாம் தமிழுடைய அந்த நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடுனாலே என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழ் கிடைச்சா. அப்போது அவங்க சொல்லக்கூடியது கேட்டால் இந்த வலதுசாரி அமைப்புகள் அவங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய விஜய் போன்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அடையாளம் அரசியல் அடையாளத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் ஒரு பெரிய நடிகன்னு சொல்லிட்டு ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கான எந்த வேலையும் அவங்க இது வரைக்கும் செய்யலை அப்படின்றது துல்லியமாக சொல்கிறாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே எவன் லிஸ்ட் நம்ம ஒரு தனியாக ஒரு பேப்பர் எடுத்து பார்க்கணும், எத்தனை பேர் வந்து ரயிலில் பாஞ்சு வேட்பாளர் வந்து செத்தான்னு கணக்கு எடுக்கணும், எத்தனை பேர் ஆமாம் ரசிகர்களை விட்டுருங்க, ரசிகர்கள் அது தனி லிஸ்ட் எடுக்கணும். நீங்கள் முதல்ல வேட்பாளர் வரைக்கும் கதைய முடியுங்க. வேட்பாளரே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரயிலில் மோதி செத்தவன், விஷம் குடிச்சு செத்தவன், தூக்கில் தூக்கி செத்தவன் இருப்பான். அதுக்கப்புறம் தொண்டர்கள் இப்போ இந்த கத்தி எடுத்து கழுத்தை வச்சுக்கின்னு நான் அறுத்துப்பேன் வெட்டிப்பேன் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுது இல்லை, அது இன்னொன்று சொல்லிச்சு பாருங்க, இது ஓட்டு போடலாம் விஷம் வச்சு சாவடிச்சிடும் சொல்லிங்களா. அதனால ஒரு கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் இருக்கு சார். இந்த 60 தாண்டும் இப்போ இருக்கிற 60 இருக்கு இல்லையா, 41 42 அது 41 ப்ளஸ் வந்து ஒரு 6 ஒரு 3 அப்புறம் 2 அப்புறம் 1 60 இருக்கு இல்லையா. அந்த 60 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 60 தாண்டும். வேட்பாளர் எவன்லாம் உயிரோடு இருக்கிறான் இல்லை, எவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் எங்கே போனால் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களில் எவ்வளோ பேர் வந்து, ஏன்னா வினோதமாக நிறைய இருக்குது சார், பைத்தியங்கள் நிறைய இருக்குது, தெளிவில்லை, அரசியல் தெளிவில்லை. அரசியல் தெளிவுனாக்கா நம்ம ஏன் சூசைட் பண்ணிக்கணும், நம்ம ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணால் நம்ம வந்து இன்னும் எதிர்காலம் நமக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கணும். முழுக்க முழுக்க நடிகரை விரும்புகிற கேட்டால் அவர் வந்து இல்லைன்னா அவர் முட்டி போட்டு நடக்கிறாரு, முட்டி தேஞ்சிரும். யாராவது சொன்ன எங்கே முட்டி தேஞ்சிரும் எல்லாம் சார். அப்படின்னா ஜிம்மில் போய் எவ்வளோ செய்யறோம் சார், முட்டி தேஞ்சிருமா நான் கேட்குறேன். ஜிம்மில் போய் எவ்வளோ முட்டி போட்டு செய்யக்கூடிய வேலைகள் எவ்வளோ இருக்குது ஜிம்மில். அது வந்து பார்த்தா அவர் வந்து இதெல்லாம் அப்படி பார்த்தா கமலஹாசன் அபூர்வ சகோதரர் முட்டி போட்டு தான் நடிச்சாரு இல்லையா. முட்டி தெரிஞ்சா போயிட்டு இருக்கோம் சொல்றேன் நான் வந்து இல்லை, இது பயங்கரமான ஸ்டண்ட்டு சார். இது மக்களை ஏமாத்தி மக்களை குழப்புறான். ஐயோ அவரு பாத்தியா சர்ச்சில் முட்டி போட்டு போனாரு. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தெரியல சார், கம்மிங் சண்டே வந்து இப்போ கம்மிங் சண்டே அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ நேற்றுக்கு அதை பண்ணது எதுக்கு, பெரும்பாலும் சர்ச்சுக்கு சண்டேல சர்ச்சுக்கு போவாங்க, அங்கே ஒரு பெரிய விவாத பொருளாகும். என்ன ஆகுன்னு கேட்டால் விஜய் வந்து சர்ச்சில் வந்து முட்டி போட்டு போனாரு, அங்கே முட்டி போட்டாரு, இங்கே வந்து என்ன பண்ணாரு, இந்து கோயிலில் வந்து என்ன செஞ்சாரு, அப்படியே தொப்பு கட்டின்னு விட்டார்ல, அப்படியே கவுந்தடிச்சு போட்டுனாரு கொஞ்ச நேரம் வரைக்கும். சித்திரை மாசம் தீமி திருவிழா தீமிதிக்கு போறாங்க போஸ்ட் போறாங்க. சொல்ல முடியாது இது தீ மிதிக்கிறது இல்ல. நான் போறதா சொல்றது கேட்டீங்கன்னா, நீ தீ மிதி, தீயை கூட்டு போய் மிதிக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சொல்ல முடியாது தடிக்கடிக்கு விழுந்து என்ன, ஏன்னா அது கூட சேர்த்தாலும் ஆச்சரியப்படுத்தல. கூட ஜோடி போட்டு இது மாரியம்மா மாரியம்மா, இது திரிசூலியம்மா சூலியம்மான்னு சொல்லிட்டு கூட கூட்டிட்டு போயிட்டு தீயோட சேர்த்து தீயை கூட்டிட்டு போயிட்டு அங்க உழுதுகிறது வராம சார் மக்களை வந்து எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க சார். இப்பதான் சார் முன்னாடிலாம் நமக்கு தெரியல, எம்ஜிஆர் பீரியட்ல அது கலைஞர் பீரியட்ல ஜெயலலிதா மட்டும் தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் பண்ணது எல்லாமே ஸ்டண்ட்னு தெரியுதா. ஒரு வீட்டுக்காவது நீ இறந்து போனவங்க வீட்டுக்கு போனியரா, நீ இன்னைக்கு மட்டும் கோலம் போறதுக்கு போற எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கிறோம். அதை விட கேவலம் நான் கேட்டா மேடையில குடிச்சிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா கன்னத்தை தடவுறான், வந்து தோல்ல தடவுறான். இதெல்லாம் அரசியல் மேடையா என்னதுடா இது? அரசியல் மேடையில் போய் அது வந்து ஏதோ ஒன்று புலம்புது, என்ன வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க உருட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அது பேசிட்டு போகட்டும், அவ்வளோதான். அதை போய் இன்னொரு கேட்டால் இடி இது சொல்லிட்டு இது குடிகார நாய் நல்லா தெரியுது, அவன் பேர் என்ன சினோராவா அமேரு குடிகார நாய் நல்லா தெரியுது, வேற வார்னிங்லாம் கொடுக்குறாரு. அவர் யாருக்கு வார்னிங் கொடுக்குறாரு தெரியுங்களா? அவரு அங்க இருக்கிற சேகர் பாபு கொடுக்குறாரு. இவங்கெல்லாம் குலதெய்வத்தை வேண்டிக்கணும். இது மீண்டும் திமுக ஆட்சி வந்ததுன்னா இது நிறைய சம்பவங்கள் இருக்கு, அது கன்ஃபார்ம். டிஎம்கே ரூலிங் குலதெய்வத்தெல்லாம் இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிங்க. இது ஒருவேளை அப்படி எடப்பாடி கவர்மெண்ட் வந்துட்டோம், இது திமுக ஆட்சி வந்ததுன்னா இப்ப பேசுறாங்கல்ல, கண்டிப்பா இவங்களுக்கெல்லாம் வந்து விசேஷம் வந்து பார்த்தா தனி ஜெயிலே கூட கட்டலாம். இதுல வேற இவங்க நம்மள சொல்றாங்க என்னன்னு கேட்டா, விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னா இவங்க நிலமெல்லாம் என்ன ஆகும்?
சாப்பிட்ட நிலைமை என்ன ஆகும், சேவார நிலைமை என்ன ஆகும்? எங்க நிலைமை ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு தான் இப்ப கண்டமே இருக்கு. ஏன்னா கருத்து கணிப்பெல்லாம் வந்து திமுக ஆட்சி வரும்னு சொல்லுது. ஆட்சி வந்தாங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு இது இந்த சினோரா கினோரா எவன்லாம் வாயை விடுறானோ அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய்க்கணும் வந்து இருப்பானுங்க. ஜெயலலிதாவே தனி நீதிமன்றத்தில் நடையா நடக்க விட்டுருவாங்க சார். அதனால நான் இதை ஆதரிக்கிறது வர நீங்க பண்ற வேலை எப்படி இருக்கு? எல்லாரையும் தரவா பேசுறீங்க. இப்ப எனக்கு தான் சார் என்னென்னமோ போடுறாங்களா சார் கமெண்ட்ல. நான் கமெண்ட் படிக்கிறதும் கிடையாது, பார்க்கறதும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நண்பர்களே சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி வந்து இந்த சேனல் இது பேசிட்டீங்களா சார் இருக்குன்னா, அந்த சேனலை பேசி நான் ஒரு வாரம் இருக்கேன், 2 நாள் இருக்குமே, 3 நாள் இருக்குமே, 4 நாள் இருக்குமே, இப்போ என்ன அதில் வந்து இந்த மாதிரி அதை விட்டு தள்ளுங்க. இவனுக்கு சொல்றதுனால ஒன்றும் ஆயிருப்போது. இந்த மாதிரி திரட்டா இதுக்கெல்லாம் பயந்துலாம் பின் வாங்கிடுமாடா? நான் கேட்குறேன், உச்சபட்சம் நீங்க என்ன போடுங்க? கட்ட போராட்டி ஐட்டம்னு போட்டவனுங்க நீங்க. இதெல்லாம் நீங்க என்ன நியாயமா தரும்? இது சொல்லு பார்க்கலாம். என்ன வேணா போடுவானுங்க. நான் அதை பத்தி கவலையே படலை. நீங்க போட்டுங்க. ஆனா வந்து அதுக்காகலாம் உங்களை விட்டுடலாம், அதுக்காகலாம் விட்டுட்டு ஒதுக்க முடியாது. இன்னும் நல்லா சிறப்பா செய்வோம். நீங்க எவ்வளவு தூரம் செய்றீங்களோ நாங்க 4 மடங்கு செய்வோம்.